ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து அட்லாண்டிக் கனடாவில் இருக்கோம், ஹாலிஃபாக்ஸ் சிட்டியில் இருக்கோம். ஸோ நிறைய வந்து அட்லாண்டிக் கனடாவை பற்றி புதுசாக எது வந்தாலும் உடனே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் கனடாவில் நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம சேனலில் வந்து பேசுவோம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு ரியலி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் இது மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அண்ட் கனடா ஒரு பிக்கஸ்ட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீல் வந்து ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆன உடனே அட்லாண்டிக் கனடாவில் எவ்வளோ பெரிய growth வரப்போகுது அப்படிங்கிறத இமேஜினே பண்ண முடியாத அளவு growth வரப்போகுது. மெயின்லி பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட் நோவாஸ்கோஷியா, இது நம்ம நியூ ஃபவுண்ட்லேண்ட் லேபடோர், இங்கெல்லாம் வந்து நிறைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நோவாஸ்கோஷியாலே பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ப்ரூன்ஸ்விக்லேருந்து நோவாஸ்கோஷியா உள்ளே வரும்போது நடுவில் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் விண்ட் மில்ஸ் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து கனடா வந்து க்ரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன் பிட்வீன் ஜெர்மனிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த எனர்ஜி, அதாவது கேஸ் ப்ளஸ் இந்த கேசலின், இதுக்கெல்லாம் வந்து நிறைய அவங்க ரஷ்யாவை எதிர்பார்த்துருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் வந்த உடனே இந்த ஜெர்மனி, கனடா, யூஎஸ் எல்லாமே வந்து உக்ரைனை சப்போர்ட் பண்ணுறதுனால ரஷ்யா வந்து இந்த மாதிரி இந்த எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கேஸு ப்ளஸ் இந்த க்ரூட் ஆயில், இந்த எக்ஸ்போர்ட் எல்லாமே ஜெர்மனி கேட்குற அளவு கொடுக்கறது இல்லை. வேணும்னே டிலே பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஜெர்மனியால் ஃபுல்லாக வந்து தேவையான அளவு சப்ளை பண்ண முடியல. லாஸ்ட் மினிட்ல வந்து இன்டர்நேஷ்னலில் போய் சில கண்ட்ரீஸ்லேருந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்குற மாதிரி அவங்க சுச்சுவேஷன் இருக்கு. அதனால அவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஏற்கனவே உள்ள ஒரு டீல் தான். பட் இன்னைக்கு ஜெர்மனி அண்ட் கனடா சைன் பண்ணியிருக்காங்க. 600 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நோவாஸ்கோஷியாவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க விண்மில்ல இருந்து. அதாவது விண்மில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹைட்ரஜன் கேஸை கனடாலேருந்து ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2050 கனடா வந்து ஜீரோ எமிஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. வாட் திஸ் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2050 இவங்கள்ட்ட வந்து இந்த கேஸில், அதாவது பெட்ரோலில் ஓடுற காரே இருக்காது. எங்கள்கிட்ட எலக்ட்ரிக் கார் தான் இருக்கும். இல்லை மற்றபடி ஏதாவது வந்து கேஸில், நம்ம ஊரில் சிஎன்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இந்த நேச்சுரல் கேஸில் ரன் ஆகுறது, இந்த மாதிரி கார்ஸை தான் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஜீரோ எமிஷன் இருக்கும். எந்த காரையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி அட்லாண்டிக் கனடாவில் இருக்க இண்டஸ்ட்ரி அதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சரில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 600 மில்லியன். இது என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து 300 மில்லியன் கொடுக்குறாங்க, கனடா வந்து ஒரு 300 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன கால் பண்ண போகிறாங்க, என்னென்ன கம்பெனிஸ்லாம் ரெடியாக இருக்கீங்க, வாங்க நீங்கள் வந்து உங்களோட விண்மில் வைக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம், நீங்கள் விண்மில் வைங்க, வச்சுட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அட்லாண்டிக் கனடாவில். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அட்லாண்டிக் கனடானா யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, இர்விங் தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இர்விங் கோனா பி வின்னிங் திஸ் அஸ் வெல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்லாண்டிக் கனடாவில் மிகப்பெரிய கார்ப்பரேட் அப்படின்னா அது இர்விங் தான். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இதில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. பட் அதை விடுங்க, கார்ப்பரேட் தான் என்றைக்குமே. வாட் திஸ் வில் பிரிங் டு திஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஹாலிஃபேக்ஸை தாண்டி போயிட்டாவே வந்து பெரிய அளவில் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேற என்ன மாதிரி இண்டஸ்ட்ரினாலும் ஹாலிஃபேக்ஸை தாண்டி போயிட்டா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப் பிரிட்டனில் படிப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேப் பிரிட்டனில் படிப்பாங்க. அங்கே வந்து பெருசாக ஜாப்ஸ் இருக்காது. அங்கேருந்து அவங்க ஹாலிஃபேக்ஸில் வந்து தான் ஜாப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விண்மில் இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த இண்டஸ்ட்ரி பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியா டெவலப் ஆகும். அந்த ஏரியா டெவலப் ஆச்சுன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா ஜஸ்ட் அது விண்டு மில்லை சார்ந்து மட்டும் இல்லை. ஒரு ஏரியாவில் பெரிய விண்மில் நிறைய வைக்கிறாங்க அப்படின்னா
அந்த எனர்ஜி எல்லாம் கன்சியூம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்துல ஃபேக்டரி வைக்கணும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா வந்து சேஞ்ச் ஆக போகுது. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கோவிட்க்கு அப்புறம் அட்லாண்டிக் கனடால ஒரு பெரிய லெவல்ல எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து இது மாரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இது வந்து லோக்கல் நியூஸ்லயும் சரி, லோக்கல்ல இருக்க பீப்புளும் சரி, இத பத்தி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விச் இஸ் வெரி குட். ஸோ இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஸ்கோஷியால போன வருஷம் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும், இந்த வருஷம் சேர்ந்திருக்க இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டோட்டலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் 20,000 ஸ்டூடண்ட்ஸ் அரவுண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸா வந்தாங்க. இந்த வருஷம் 4,000 ஸ்டூடண்ட்ஸ் தான் சோ ஃபார் சேர்ந்திருக்காங்க நோவா ஸ்கோஷியால. ஸோ கிட்டத்தட்ட வந்து 5ல 1 பங்கு தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த நோவா ஸ்கோஷியா காலேஜஸ்லாம் பிக் ரெவென்யூ ஹிட்ல இருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, நோவா ஸ்கோஷியாவோட நான் அந்த நியூஸ் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நோவா ஸ்கோஷியா காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ மிகப்பெரிய அளவுல வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நோவா ஸ்கோஷியால நெறைய இந்தியன்ஸ் நம்ம மக்களும் வர ஆரம்பிச்சாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து படிக்க வரவங்களும் நெறைய பேர் இங்க வர ஆரம்பிச்சாங்க. இங்க அட்லாண்டிக் கனடால பாப்புலேஷன் நல்ல பூம் ஆச்சு. இப்ப திடீர்னு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கேப் போட்டதுனால, நோவா ஸ்கோஷியா காலேஜஸ் ஆர் லூசிங் சோ மச் மனி. அத எப்படி ஈடுகட்ட போறோன்னே தெரியல. ஏன்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்டர்நேஷனல் அட்மிஷன்ஸ் போடுறதுக்காகவே காலேஜ்ல நெறைய ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி, காலேஜ எக்ஸ்பேண்ட் பண்ணி, பயங்கரமா வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், அதாவது ஃபெடரல் கவர்ன்மெண்ட் வந்து கட்டைய போட்டதுனால, இப்ப நோவா ஸ்கோஷியால பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ வந்து அ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 18, 19,000 வந்த இடத்துல வெறும் 4,000 தான் வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பே பண்ணுவாங்க. நாட் ஜஸ்ட் லெஸ்ஸர் மனி. பார்த்தீங்கன்னா, பிஆர்ல இருக்கவங்களும், சிட்டிசனா இருக்கவங்களும் ஒரு 10,000 பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செமஸ்டர் ஃபீ. பட் இது இங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, 25,000, 30,000 பே பண்ணுவாங்க. ஸோ டபுள், ட்ரிபிளா பே பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ரெவென்யூ வந்து கண்டிப்பா அந்த ரெவென்யூ வந்து லோக்கல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுற ரெவென்யூ கிடையாது. ஃபாரின் கண்ட்ரிலேருந்து உள்ள வர பணம் கட் ஆகி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அது வந்து எல்லா காலேஜஸும் வந்து இஷ்யூவ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் லோக்கல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து லோக்கல்ல இருக்கவங்களுக்கு கம்மியான காசுல சீட்ட குடு அப்படின்றாங்க. பட் காலேஜஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ வெரி பிக் ரெவென்யூ ஹிட். ஸோ இப்படியே போச்சுன்னா நாங்க வந்து நெறைய காலேஜஸ க்ளோஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அப்படின்னு சொல்லுங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேப் போட்டது கரெக்ட்டா? இல்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேப் போட்டது கரெக்ட் இல்லையா? அப்படின்னு நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து அட்லாண்டிக் கனடா பத்தி பேசியிருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த கன்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது மாரி கனடா பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.